ஒரு அழகான காலை நேரம். கிட்டுவும் பிட்டுவும் தரையில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவரும் சாப்பிடுவதற்கு ரெடியாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய பாட்டி மிகவும் சந்தோஷமாக தட்டு பூராக தோசையை சுட்டி அடுக்கி அடுக்கி எடுத்து வந்தார். அந்த தோசையின் வாசனை வீடு பூராக நிரம்பி இருந்தது. இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். அப்பொழுது அவர்கள் பாட்டி இருவரது தட்டிலும் ஒரு ஒரு தோசையை வைத்தார். வைத்த பின்பு பொடியை ஒரு தட்டில் வைத்தார். அந்த பொடி ஒரு மலை போல குவிந்திருந்தது. அந்த பொடியை பார்த்தவுடன் பிட்டுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. பாட்டி அதில் எண்ணெயை ஊத்தி விட்டார். உடன் பிட்டு அதை கையை விட்டு அழகாக குழைத்து சாப்பிடுவதற்கு ரெடியாக செய்து வைத்தாள். ஆனால் கிட்டுவுக்கோ ஒரு வித்தியாசமான யோசனை தோன்றியது. பாட்டி எண்ணெய் ஊத்த வந்தவுடன் நிறுத்துங்கள் பாட்டி நிறுத்துங்கள் என்று நிறுத்தினாள். பின்பு பாட்டி ஆச்சரியமாக பார்த்தார். நீங்கள் எண்ணெயை ஊற்றக்கூடாது. பொறுங்கள். நான் இதில் ஒரு ஓட்டையை போடப் போகிறேன் என்றாள். அந்த பொடி ஒரு இமயமலை போல் இருந்தது. அதற்குள் அவள் விரலை வைத்து ஒரு ஓட்டையை போட்டுவிட்டாள். கீழே வரை. அதற்கப்புறம் அவர்கள் பாட்டியை, இதற்குள் நீங்கள் எண்ணெயை ஊத்த வேண்டும். வெளியில் எங்கும் எண்ணெய் சிந்தக்கூடாது. இந்த ஓட்டைக்குள் மட்டும் ஊற்றவும் என்று சொன்னாள். அதேபோல் அவர்கள் பாட்டியும் அந்த ஓட்டைக்குள் அந்த எண்ணெயை ஊற்றினார். அதை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு பொந்துக்குள் எலி இருப்பது போல அந்த பொடியின் மலை மீது கொஞ்சமாக உள்ளே ஃபுல்லா எண்ணெய் இருந்தது. இப்படியே இருந்ததை அவள் பார்த்து கொண்டு இருந்தால் அதுவும் யாரும் அவள் தட்டை தொடக்கூடாது. அந்த பொடி எண்ணெய் தன்னால் கலக்க வேண்டும் என்று கிட்டு சொன்னாள். 5 நிமிடம் ஆனது, 10 நிமிடம் ஆனது, 15 நிமிடம் ஆனது. அது எவ்வாறு அந்த பொடியும் எண்ணெயும் கலக்கும் தன்னால்? அதற்குள் இங்கே பிட்டு அவளுடைய தோசையை மென்று சாப்பிட ஆரம்பிச்சாள். 1, 2, 3 என்று சந்தோஷமாக அவள் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தாள். சுட சுட சாப்பிட்டுக் கொண்டு இருந்தாள். ஆனால் கிட்டு அந்த பொடியை பார்த்துக் கொண்டே இருப்பதை பார்த்து அவளுக்கு என்ன பண்ணுவது என்று யோசனை தோன்றிவிட்டது. அவள் யாரையும் தொடக்கூடாது என்று சொல்வதால், அவள் கொஞ்சம் அந்த சைடு பார், இந்த சைடு பார், அம்மா கூப்பிடுறாங்க பார், இவங்க கூப்பிடுறாங்க பார் என்று சொல்லி சொல்லி அவளுடைய தட்டை மெதுமெதுவாக அசைத்து 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 விட்டாள். இந்த கொஞ்சம் கொஞ்சம் அசைவு என்ன பண்ண ஆரம்பிச்சது என்றால், அந்த மலை போல் இருந்த பொடி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிச்சது. அப்படி கீழே விழ ஆரம்பித்தவுடன் அந்த பொடியும் எண்ணெயும் க சு கலக்க ஆரம்பித்தது. அது அப்படியே 1 மணி நேரம் ஆனது. அந்த 1 மணி நேரத்தில் அது தன்னால் அனைத்தும் கரைந்து விட்டது. இதை பார்த்தவுடன் கிட்டுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அவள் நினைத்துக் கொண்டாள், அவள் தன்னால் அந்த பொடியும் அ எண்ணெயும் கலந்தது என்று அவளாக நினைத்துக் கொண்டாள். ஆனால் பிட்டுவுக்கும், பாட்டிக்கும் மற்றவர்களுக்கு தான் தெரியும், அது எப்படி கலைக்கப்பட்டது என்று. அனைவரும் ஒரு புன்னகையோடு சிரித்துக் கொண்டிருந்தனர். அதற்கப்புறம் ஆறிப்போன தோசையை கிட்டு சாப்பிட்டுவிட்டு மிகவும் சந்தோஷமாக அவள் வெற்றி கொண்டது போல் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அனைவரும் இது ஒரு முக்கியமான தருணம் என்று நினைத்து குடும்பமாக சிரித்துக்கொண்டு இதை ஒரு ஞாபகமாக வைத்துக் கொண்டனர். நன்றி, வணக்கம்.